தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்ட் 2. இப்ப ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் பத்தி ஒரு தெளிவான கிளாரிபிகேஷன் பார்த்திருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்ன? என்ன தகவல் நம்மளால கேட்க முடியும்? என்னென்ன தகவல் நம்மளால கேட்க முடியாது? அது போல எந்த அலுவலகத்துக்கு நம்ம நம்மளோட மனுவை அனுப்பணும்? இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்ட் 1ல நம்ம பார்த்திருந்தோம். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய பார்ட் 2. அதாவது நம்ம ஒரு மனு கொடுத்திருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே சில தகவல் கேட்டு ஒரு அலுவலகத்துக்கு, அரசு அலுவலகத்துக்கு ஒரு மனு ஒண்ணு அனுப்பிச்சிருக்கோம். அவரு சட்டப்பிரிவு சொல்ற அந்த 30 நாளைக்குள்ள பதில் கொடுக்கல அப்படின்னா, சோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அததான் இந்த முதல் மேல்முறையீட்டுல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அரசனுடைய அலுவலகத்துக்கு ஒரு 100 மனு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா, அதுல 90 மனு நம்ம முதல் மேல்முறையீடு போனா மட்டும்தான் பதிலே வருது. சோ இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பொது தகவல் அலுவலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம மனு போடுறோம் அப்படின்னா உடனே பதில் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் வரட்டும், முதல் மேல்முறையீடு பண்ணட்டும், பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன அதே ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப நம்ம அதையே சொல்றோம். எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம இந்த தகவல் அறியும் விஷயத்துல தெளிவாய்க்கிறோம். நம்ம எப்படி தகவல் கேட்கணும், பதில் வாங்கணும் அப்படின்றதுல ஆர்வமா இருக்கோமோ, அதே மாதிரி என்ன ரீசன்லாம் சொல்லி பதில் தராம இந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுல பொது தகவல் அலுவலர் தெளிவா இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு மனு அனுப்புறீங்க அப்படின்னா, அனுப்புன உடனே அவங்க 30 நாளைக்குள்ள சட்டத்துக்கு உட்பட்டு பதில் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்ப நம்ம ஒரு மனு போட்டுட்டு 30 நாள் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு எதுவும் பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்துடக்கூடாது, அசந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் போகணும். நீங்க ஒரு முறை ஒரு அலுவலகத்துல நீங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மேக்ஸிமம் 90% ஆன்சர் வந்துடும். அதையும் தாண்டி வரல அப்படின்னா நீங்க செகண்ட் அப்பீல் ஆணையத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நீங்க அந்த அலுவலகத்துக்கு உங்க பேர்ல எந்த மனு போனாலும் உடனே பதில் வர்றதுக்கான பதில் வந்துடும். இதான் ப்ராசஸ். ஸோ அப்போ இப்போ இந்த மேல்முறையீடு நம்ம எப்படி பண்ணணும்? மேல்முறையீடுனா என்ன? எப்படி மேல்முறையீடு பண்ணணும்? நான் ஒரு மனு கொடுக்குறேன் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு கீழே தாசில்தார் ஆபீஸ்க்கோ இல்ல கலெக்டரேட்டுக்கோ இல்ல பொதுப்பணித்துறைக்கோ நான் ஒரு மனு அனுப்பிச்சிருக்கேன். மனு அனுப்பிச்சு 30 நாள் வரைக்கும் எனக்கு பதில் வரல அப்படின்னா, அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் மேல்முறையீடு. ஏன் முதல் மேல்முறையீடு நம்ம பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா நம்ம சொல்லணும்னா ஒரே லைன்ல சொல்லி முடிச்சிடலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே பிரிவு 6(1)ன் கீழே நீங்க ஒரு தகவல் கேட்டு ஒரு மனு அனுப்புறீங்க அப்படின்னா 30 நாளைக்குள்ள அவங்க உங்களுக்கு பதில் கொடுக்கணும். நீங்க கேட்ட தகவலை கொடுக்கணும். அப்ப அந்த 30 நாளைக்குள்ள உங்களுக்கு அந்த பதில் கொடுக்கல அப்படின்னா, அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல்முறையீடு பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை வாங்கிக்கணும். பெரும்பாலும் அந்த புதுசா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தகவல் கேட்டு மனு அனுப்பிடுவாங்க. 30 நாளுக்குள்ள பதில் வரல அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் போயிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு பதில் வந்துடும். அதனால கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் போங்க. ஸோ ஏன் மேல்முறையீடு அப்படின்னா சிம்பிள் அதேதான். நாம ஒரு தகவல் மனு அனுப்பி பதில் வரல அப்படின்னா 30 நாளைக்குள்ள பதில் வரலைன்னா நம்ம மேல்முறையீடு பண்ணணும். யாருக்கு அனுப்பணும்? நீங்க ஒரு தகவல் கேட்டு எந்த அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்களோ அதே அலுவலகத்துக்கு தான் மேல்முறையீடும் பண்ண போறோம். இப்போ உதாரணத்துக்கு தாசில்தார் ஆபீஸ்க்கு சில தகவல் கேட்டு ஒரு மனு அனுப்பிச்சுக்கணும் வைங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொது தகவல் அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலகம், எந்த தாலுகாவோ அந்த தாலுகா, எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போட்டு அனுப்பிச்சிருப்போம். இப்ப எல்லா ஆபீஸ்லயும் அரசாங்கத்தினுடைய எல்லா ஆபீஸ்லயுமே ஒரு பொது தகவல் அலுவலர் இருப்பாரு. அங்கேயே அவருக்கு மேல உள்ள ஒரு உயர் அதிகாரி யாரா இருப்பாரு அப்படின்னா மேல்முறையீட்டு அலுவலர்னு சொல்லிட்டு ஒரு உயர் அதிகாரி இருப்பாரு. அதே அலுவலகத்துல அங்கேயே இருப்பாரு. அப்ப இந்த பொது தகவல் அலுவலர் 30 நாளைக்குள்ள பதில் வரல அப்படின்னா, நம்ம மேல்முறையீடு யாருக்கு பண்ணணும்னா, அவருக்கு மேல உள்ள அதே ஆபீஸ்ல இருக்கக்கூடிய முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கு நம்ம பண்ணணும். நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த முதல் மேல்முறையீட்டு அலுவலர் என்ன பண்ணுவாருன்னா, பொது தகவல் அலுவலர்ட்ட இருந்து பதில் போட சொல்லி ஆர்டர் போடுவார். இல்ல பதில் வாங்கி நம்மளுக்கு அனுப்பிச்சுடுவார். அப்போ
முதல் மேல்முறையீடு அதே அலுவலகத்துல உள்ள ஒருத்தர் தான் பண்ண போறோம். என்ன சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா வந்து பொது தகவல் அலுவலர் அப்படின்ற இருக்கிற இடத்துல முதல் மேல்முறையீட்டு அலுவலர். மிச்சப்படி மீதி எல்லாமே ஒண்ணுதான். வட்டாட்சியர் அலுவலகம் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அது அப்படியே தான் போட்டுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்தனை நாளைக்குள்ள இந்த முதல் மேல்முறையீடு பண்ணணும்? இது 2 விதமா நீங்க வந்து முதல் மேல்முறையீடு பண்ணலாம். இந்த நாள் வந்துட்டு 2 விதமா வந்துட்டு நீங்க கணக்கிட்டு பண்ணலாம். ஒண்ணு, நீங்க மனுவ அனுப்பிச்சு நீங்க ஒரு தகவல் அறியும் உரிமை கீழ ஒரு தகவல் கேட்டு ஒரு மனு அனுப்புறீங்க பார்த்தீங்களா? அந்த மனுவ அனுப்பி 30 நாள் முடிஞ்சும் பதில் வரல அப்படின்னா, நீங்க வந்துட்டு 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல்முறையீடு பண்ணலாம். இது 1. 2வது விஷயம், உங்களுக்கு பதில் வந்துருச்சு. ஆ பொது தகவல் அலுவலர்ட்ட இருந்து நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ, அது அது ரெக்கார்டிங் பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்திருக்க பதில்ல உங்களுக்கு திருப்தி இல்ல. நீங்க ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, 5 தகவல் கேட்டிருக்கீங்க. ஆனா அவரு வந்துட்டு மொத்தம் 3க்கு தான் வந்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு வைங்களேன். அப்போ வந்திருக்கிறதுல உங்களுக்கு முழுமையான தகவல் இல்ல, இல்ல வந்துட்டு உங்களுக்கு திருப்தி இல்ல அப்படின்னா, அப்பவும் நீங்க வந்துட்டு மேல்முறையீடு பண்ணலாம். அப்போ நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, பொது தகவல் அலுவலர்ட்ட இருந்து உங்களுக்கு பதில் வந்திருக்கு பார்த்தீங்களா? வந்ததுல இருந்து 30 நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல்முறையீடு பண்ணணும். ஸோ அட்ரஸ பொறுத்த மட்டும் அதே தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பொது தகவல் அலுவலருக்கு பதிலா முதல் மேல்முறையீடு அலுவலர் அப்படின்ற அட்ரஸ் போட்டு பண்ணா போதும். அடுத்த ஸ்லைட்ல நம்ம அந்த மாதிரி சாம்பிளே வச்சிருக்கோம். எப்படி வந்துட்டு நீங்க மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் மேல்முறையீடு. நெக்ஸ்ட் நம்ம அனுப்புற அந்த தகவல் கேட்டு அனுப்புற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ அந்த அனுப்புற மனு வந்துட்டு என்னென்ன காரணத்தினால பொது தகவல் அலுவலர் நிராகரிப்பார் அப்படின்றத நம்ம முக்கியமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பதில் கேட்டு அனுப்புறோம்னா உடனே பதில் தர மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து உடனே பதில் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் வரட்டும் தந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதையாவது ஒரு காரணம் சொல்லி நம்மளோட மனுவ நிராகரிக்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. அப்ப நம்ம மனு பண்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன காரணத்தினால நம்ம மனு நிராகரிக்கப்படலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கேத்த மாரி நம்ம மனு வந்துட்டு பண்ணிக்க முடியும். இப்ப நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தம் ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு தகவல் நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மனு வந்துட்டு அந்த மனுக்கு அவங்க பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மனு வந்துட்டு நிராகரிச்சுருவாங்க. அதே போல என்ன தகவல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம செக்ஷன் 2Fல வந்துட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். இதெல்லாம் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அப்போ அந்த செக்ஷன் 2Fக்குள்ள இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, இது தகவல் அப்படின்றதுக்குள்ள அடங்கல அப்படின்னு சொல்லி மனு வந்துட்டு நிராகரிக்கப்படலாம். அந்த செக்ஷன் 2Fல எதெல்லாம் தகவலுக்குள்ள வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? டாக்குமெண்ட், ஆர்டர்ஸ், இமெயில் இதெல்லாம் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? ஸோ அந்த செக்ஷன் 2Fல இல்லாத ஒரு விஷயத்த நீங்க கேட்கறீங்க அப்படின்னா, அது தகவலே அல்ல. அது தகவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அடங்காது அப்படின்னு சொல்லி மனுவ வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. 3வதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீண்ட கால தகவல். நீண்ட கால தகவல் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்குரிய தகவல்லாம் நீங்க கேட்கறீங்கன்னு வைங்களேன். தொடர்ந்து 5 வருஷத்துக்கு தகவல் கேட்கறீங்க, இல்ல 10 வருஷத்துக்கு தகவல் கேட்கறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நீண்ட கால தகவல் நீங்க கேட்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது ரொம்ப நீண்ட கால தகவலா இருக்கு. இந்த தகவல வந்துட்டு அ கலெக்ட் பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட மனுவ வந்துட்டு நிராகரிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க தகவல் கேட்கும்போது அந்த தகவல் மனுவுல வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டான கொஸ்டின் கேளுங்க. ரொம்ப லிமிட்டடான பீரியட்ல உள்ள தகவல் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லது. ஒரு 3 வருஷத்துக்கு தகவல் வேணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு ஒரு 3 மனு கூட போடலாம். எத்தன மனு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம்ல. அதனால வந்து நீங்க பிரிச்சு வந்துட்டு போட்டுக்கோங்க. ஒரே மனுவுல வந்துட்டு அதிகமான தகவல் கேட்காதீங்க. ஒரே மனுவுல அதிகமான தகவல், இல்ல நீண்ட கால தகவல் நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு பொதுத் தகவல் அலுவலருக்கு அதிக நேர விரயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த மனுவ வந்துட்டு ரிஜெக்ட் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப நீங்க அத வந்துட்டு தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 20 வருஷத்துக்கு மேல உள்ள தகவல் அப்படின்னு சொல்லிட்டு மனு நிராகரிக்கப்படலாம். நீங்க கேட்டிருக்க தகவல் வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தகவல் அப்படின்னு சொல்லி மனு நிராகரிக்கப்படலாம். ஆனா சட்டம் ரீசென்ட்டா கூட ஒரு சில ஜட்ஜ்மென்ட்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தகவல் கூட நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ட சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்துட்டு போய்க்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தகவல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்பீல் நீங்க போலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு
நீங்க கேட்கிற தகவல குடுக்குறதுனால வந்துட்டு ஒரு விசாரணை இப்ப போலீஸ் கேஸ் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஆ அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க அது சம்பந்தமான தகவல் கேட்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பதில் சொல்றதுனால, உங்களுக்கு தகவல் குடுக்குறதுனால அந்த விசாரணைய பாதிக்கும் அப்படின்னா, அந்த மாதிரியான டைம்ல வந்துட்டு இந்த ஒரு ரீசன சொல்லி உங்களோட மனுவ வந்துட்டு நிராகரிப்பாங்க. உங்களுக்கு தகவல் குடுத்தா விசாரணை வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது எந்த வழியில விசாரணைய பாதிக்கும் அப்படின்றதான கிளாரிஃபிகேஷன் யாரு குடுக்கணும் அப்படின்னா, பொது தகவல் அலுவலர் கண்டிப்பா குடுக்கணும். விசாரணைய பாதிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிற முடியாது அவரு. அது எந்த வழியில விசாரணைய பாதிக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிய வந்துட்டு பொது தகவல் அலுவலர் கண்டிப்பா வந்துட்டு குடுக்கணும். பெரும்பாலும் ஒரு மனு அனுப்புறோம் அப்படின்னா, அதுல 3ஆம் நபரினுடைய தகவல் அப்படின்னு சொல்லி தான் பெரும்பாலும் மனு வந்து நிராகரிக்கப்படுகிறது. அப்போ அடுத்து நீங்க கேட்கும் பொழுது தகவல் மனுலாம் கேட்கும்போது வந்துட்டு, இந்த 3ஆம் நபர் சம்பந்தமான தகவல் கேட்கிறீங்களா அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் நம்மளுடைய மனு வந்துட்டு என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா வந்துட்டு, இது 3ஆம் நபர் சம்பந்தப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படுகிறது. பட் 3ஆம் நபர் தகவலா இருந்தாலும் வந்துட்டு நீங்க பொதுத் தகவல் அலுவலர் வந்துட்டு குடுக்கலாம். அவர்கிட்டக்க 3ஆம் நபர் யாரோ அந்த நபர் கிட்டக்க வந்துட்டு, இந்த மாரி உங்க சம்பந்தப்பட்ட தகவல் கேட்டிருக்காங்க. நாங்க குடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பொதுத் தகவல் அலுவலர் குடுக்கலாம். அந்த மாரியும் ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு அதோட ஜட்ஜ்மெண்ட்னுடைய லிங்க் எல்லாமே கீழ இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு வணிக ரகசியம் இந்த தகவல குடுக்குறதுனால வந்துட்டு வணிகம் பாதிக்கப்படும் அப்படின்னா, அந்த மாதிரியான சில தகவல் வந்துட்டு குடுக்க மாட்டாங்க. இது வந்து பிசினஸ் சீக்ரெட். ஸோ இத வந்துட்டு இல்ல ட்ரேட் சீக்ரெட் இத குடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு பிசினஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற டைம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்துட்டு இந்த காரணத்த சொல்லி உங்களோட மனு வந்துட்டு நிராகரிக்கப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஆவின் பால்ல ஆவின் இருக்காங்கல்ல, ஆவின்ல வந்துட்டு ஆவின் பால் இருக்கு, ஆவின் குலோப்ஜாம் இருக்கு. ஆவின்ல நெறைய இன்னும் பண்றாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆவினுடைய குலோப்ஜாம்ல என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கேட்க முடியும். அது கேட்டா வந்து குடுப்பாங்க. ஆனா அதே குலோப்ஜாம்ல வந்துட்டு எப்படி பண்றாங்க? அந்த குலோப்ஜாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அத கேட்டுட்டு காம்படிட்டர் அவங்களோட காம்படிட்டர் வந்துட்டு அதே மாரி குலோப்ஜாம் வந்துட்டு தயாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ நீங்க அந்த ஒரு விஷயத்த கேட்க முடியாது. அது உள்ள என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத வேணா நீங்க கேட்கலாமே ஒழிய, அது எப்படி வந்துட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்றத நீங்க கேட்க முடியாது. ஸோ அந்த மாரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட மனு வந்துட்டு ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மனுவுக்கு தகவல் அறியும் நிமிஷத்துக்கு கீழ நீங்க அனுப்புற மனுவுக்கு உரிய கட்டணம் செலுத்தல அப்படின்னா, கண்டிப்பா மனு வந்துட்டு நிராகரிக்கப்படுவாங்க. அதுபோல வந்துட்டு கட்டணம் மாத்தி செலுத்திருக்கீங்க. கட்டணம் மாத்தி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய தகவல் கேட்கிறீங்க அப்படின்னா, நீதிமன்ற வில்லை ஒட்டணும். அதே இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல் கேட்கிறீங்க அப்படின்னா, போஸ்டல் ஆர்டர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மாநில அரசினுடைய தகவல் கேட்கிற இடத்துல நீங்க போஸ்டல் ஆர்டர் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட மனு ரிஜெக்ட் பண்ணப்படும். மத்திய அரசினுடைய தகவல் கேட்கிற இடத்துல நீங்க கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட மனு வந்துட்டு நிராகரிக்கப்படும். இல்ல கட்டணமே செலுத்தல அப்படின்னாலும் மனு நிராகரிக்கப்படும். 2வது உங்களோட கையொப்பம் இல்ல, உங்களோட சைன் இல்ல அப்படின்னாலும் மனு வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு, நீங்க என்ன தகவல் கேட்கிறீங்களோ, அந்த தகவல் வந்து கேள்வி வடிவில நீங்க கேட்கக்கூடாது. ஆ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த மாரி கேள்வி வடிவில கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மனு வந்துட்டு நிராகரிக்கப்படும். உங்க ஊரினுடைய வரவு செலவு கணக்கு கேட்கிறீங்க. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸினுடைய அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய வரவு செலவு கணக்கு கேட்கிறீங்க அப்படின்னா, இப்ப போன மாசத்தினுடைய வரவு செலவு கேட்கிறீங்கன்னா, மார்ச் மாசம் வரவு செலவு எவ்வளவு? அப்படின்னு நிப்பாட்டிறக்கூடாது. அப்ப மார்ச் மாசத்தினுடைய வரவு செலவு எவ்வளவு அப்படின்னு நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா, அது கொஸ்டின் ஆயிரும். அப்ப கொஸ்டின் வடிவில நீங்க எதையாவது கேட்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. கேள்வி வடிவில வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கடைசில எல்லா லைன்லயுமே கடைசில நீங்க சிம்பிளா என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மார்ச் மாதத்தினுடைய வரவு செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்டதோட விட்டுறாம, எவ்வளவு என்ற விவரம் தர வேண்டுகிறேன். அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு என்ன ஆயிரும்னா, கேள்வி கிடையாது. அது ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் ஆயிரும். அப்போ உங்களோட மனு வந்துட்டு நிராகரிக்கப்பட மாட்டாங்க. அப்போ நீங்க மனு போடும் பொழுதே வந்துட்டு கேள்வி வடிவில நீங்க எதையும் கேட்டுறக்கூடாது. இந்த மாதிரியான காரணங்கள்னால உங்களோட மனு வந்துட்டு நிராகரிக்கப்படும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துருங்க. இது எல்லாமே நான் தவிர்த்துட்டேன். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஆன்சர் வரல அப்படின்னு வைங்களேன். அப்போதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல்முறையீடு வந்துட்டு நம்ம பண்ணுவோம்.
நான் இந்த மாதிரி வந்துட்டு 3ஆம் தரப்பினர் தகவலோ இல்ல கேள்வி வடிவிலையோ கேட்கல, கட்டணம் சரியா கட்டியிருக்கேன், சைன் நல்லா ப்ராப்பரா வந்துட்டு கையெழுத்து போட்டிருக்கேன். நாட்டினுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்டது, நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியும் நான் கேட்கல. பிசினஸ் சீக்ரெட் இல்ல ட்ரேட் சம்பந்தமான சீக்ரெட் சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியும் நான் கேட்கல. எல்லாமே வந்துட்டு சட்டத்திற்கு உட்பட்டு 2Fக்கு கீழே உள்ள தகவல் தான் நான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு பதில் வரல அப்படின்னா, அப்போதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேல்முறையீடு பண்ணணும். அதே போல குடுத்திருக்க பதில்ல உங்களுக்கு திருப்தி இல்ல அப்படின்னாலும் வந்துட்டு நீங்க மேல்முறையீடு பண்ணலாம். இப்போ மேல்முறையீடு ஏன் எதற்கு? நீ மனு போட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சட்டம் எவ்வளவு நாள் சொல்லுதுன்னா 30 நாளைக்குள்ள உங்களுக்கு பதில் தரணும் அப்படின்னு சொல்லுது. 3ஆம் நபர் சம்பந்தப்பட்ட தகவல் அப்படின்னா 40 நாளைக்குள்ள உங்களுக்கு பதில் தரணும். உயிர் சம்பந்தப்பட்ட தகவல் அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு தகவல் தரணும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட சேனல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஆர்டிஐ சம்பந்தமானது. அந்த வீடியோல அது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கோங்க. அப்போ அந்த அந்த சட்டம் நிர்ணயிச்சிருக்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு பதில் வழங்கல அப்படின்னா நீங்க மேல்முறையீடு பண்ணலாம். அதே மாதிரி முழுமையான தகவல் வழங்காதது, இப்போ நீங்க ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, 5 தகவல் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவருக்கு 4க்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு, 5ஆவதா உனக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீங்க அப்போ வந்துட்டு முழுமையான தகவல் வழங்கல அப்படின்ற காரணத்தை சொல்லி நீங்க மேல்முறையீடு பண்ணலாம். இல்ல இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா பதில் கேட்ட வடிவில் அவர் கொடுத்திருக்க மாட்டாரு. நீங்க என்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னா வந்துட்டு வரவு செலவு அறிக்கையினுடைய நகல் கேட்டிருப்பீங்க. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய வரவு செலவு அறிக்கையினுடைய நகல் ஜெராக்ஸ் கேட்டிருப்பீங்க. ஆனா அவர் ஜெராக்ஸ் கொடுக்காம அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு மேனுவலா உட்கார்ந்து எழுதி உங்களுக்கு பதில் மட்டும் கொடுத்திருப்பாரு. அப்போ நீங்க எப்படி கேட்கறீங்களோ அந்த வடிவில தான் பதில் வரணும். ஜெராக்ஸ் கேட்கறீங்கன்னா ஜெராக்ஸ் வரணும், பதில் கேட்கறீங்கன்னா பதில் வரணும். இல்ல ஒரு சாம்பிள் கேட்கறீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் வந்துட்டு கொடுக்கணும் உங்களுக்கு. அதுக்குரிய அமௌண்ட் நீங்க கட்டிடணும். அப்போ நீங்க கேட்கிற வடிவில பதில் வரல அப்படின்னா அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மேல்முறையீடு பண்ணலாம். அதே மாதிரி பொருத்தமற்ற சட்டப்பிரிவை கூறி தகவல் வழங்காதது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்துட்டு தடை செய்யப்பட்ட தகவல், இது வந்துட்டு தகவலே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செக்ஷனை மென்ஷன் பண்ணி இது 2F கீழே வந்துட்டு தகவலாக வராது, இது செக்ஷன் 18 கீழே வந்து தடை செய்யப்பட்ட தகவல், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஏதாவது சொல்லி உங்களுக்கு தகவல் வழங்காம இருக்காங்க, பொருத்தமற்ற சட்டப்பிரிவை சொல்லி தகவல் வழங்காம இருக்காங்கன்னா நீங்க அப்போ கண்டிப்பா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல்முறையீடு வந்துட்டு பண்ணலாம். சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு சட்டத்திற்கு புறம்பா இந்த தகவலை வந்து நேர்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பதில் அனுப்பிச்சிருப்பாங்க. பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து ஆபீஸ்ல வந்து பதில் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து பதில் வாங்கிக்கோங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ பெரும்பாலும் பிடிஓ சம்பந்தமான ஊராட்சி ஒன்றியம் சம்பந்தமான மனு அனுப்புறோம் அப்படின்னா அங்க நிறைய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட தலைவரை நேர்ல சந்திச்சு நீங்க பதில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு ஆரம்பத்துல. அப்போ அந்த மாதிரி சட்டத்திற்கு புறம்பா தகவலை பெறுறதுக்கு நேர்ல வர சொல்றாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்க மேல்முறையீடு பண்ணலாம். அப்போ மேல்முறையீடு பண்ணி உங்களோட தகவலை வந்துட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்லயோ இல்ல மெயில்லயோ வந்துட்டு உங்களால வாங்கிக்க முடியும். அதே மாதிரி 30 நாளைக்குள்ள அவர் பதில் தரல, ஆனா 35வது நாள் அவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஒரு பதில் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு, நீங்க கேட்டிருக்க தகவல் வந்து 100 பக்கம் இருக்கு, ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய் அப்படின்னா 100 பக்கத்துக்கு நீங்க 200 ரூபாய் கட்டுங்க, நான் பதில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்ப அனுப்புறாரு அப்படின்னா 35வது நாள் உங்களுக்கு ஒரு பதில் அனுப்புறாருன்னு வைங்களேன் பொது தகவல் அலுவலர். அப்போ நீங்க அந்த டைம்ல வந்து மேல்முறையீடு பண்ணலாம். ஏன்னா 30 நாளைக்கு உள்ள உங்களுக்கு பதில் கொடுத்தா உங்ககிட்ட இருந்து அவர் வந்து ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய் தான் ஜெராக்ஸுக்கு அமௌண்ட் வாங்கணும். 30 நாளை தாண்டிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட அவரு அமௌண்ட் கேட்க கூடாது. ஸோ அப்போ வந்துட்டு 35வது நாள் அப்படின்னா வந்துட்டு அவரு செக்ஷன் 7(6) படி வந்துட்டு அவரு பணம் கேட்க கூடாது. அப்ப இந்த செக்ஷன் 7(6) பிரகாரம் வந்து கடைபிடிக்காமல் பணம் கேட்டு 30 நாள் கழிச்சு உங்களுக்கு பதில் தர்றாரு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு மேல்முறையீடு பண்ணி எல்லா தகவலையும் நீங்க இலவசமாவே வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு எத்தனை நாளைக்குள்ள முதல் மேல்முறையீடு போகணும்? நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு தகவல் மனு நீங்க அனுப்பி 30 நாளைக்கு முடிஞ்சும் அவர் பதில் தரல அப்படின்னா நீங்க வந்துட்டு அடுத்து மேல்முறையீடு பண்ணிடலாம். நீங்க எத்தனை நாளைக்குள்ள பண்ணணும் அப்படின்னா அவர் பதில் நீங்க மனு அனுப்பிச்சு 30 நாள் ஆச்சு அப்படின்னா அந்த 30 நாள் முடிஞ்சு அடுத்த 30 நாளைக்கு உள்ள நீங்க வந்துட்டு முதல் மேல்முறையீடு பண்ணிருக்கணும். நீங்க டைம் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க முதல் மேல்முறையீடு பண்ண முடியாது, அதையும் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா மனு அனுப்பிச்சு 30 நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அந்த 30 நாளைக்குள்ள பொது தகவல் அலுவலர் எந்த ஒரு பதிலும் தரல அப்படின்னா
31வது நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 31வது நாள்ல இருந்து அடுத்த 30 நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணிருக்கணும். ஒண்ணு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்துட்டு மனு அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா பொதுத் தகவல் அலுவலர் வந்துட்டு 30 நாளைக்குள்ள ஒரு பதில் அனுப்பிச்சிட்டாரு உங்களுக்கு. இல்ல 30 நாள் கழிச்சு பதில் அனுப்பிச்சிருக்காரு. 2ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்காருன்னு வைங்களேன். 30 நாளைக்கு உள்ள பதில் அனுப்பிச்சாலும் சரி, இல்ல 30 நாளைக்கு அப்புறம் பதில் அனுப்பிச்சாலும் சரி. அவரோட பதில் என்னைக்கு உங்களுக்கு கிடைச்சதோ, அந்த கிடைச்ச டேட்ல இருந்தும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த 30 நாளைக்குள்ள மேல்முறையீடு பண்ணலாம். இந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னா வந்து, நம்ம 5 கேள்வி கேட்டிருக்கோம். அவர் வந்து 4 கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் பதில் வந்த டேட்ல இருந்து முழுமையான தகவல் கிடைக்கல அப்படின்ற காரணத்தை சொல்லி, அவர் எப்ப அனுப்பிச்சிருக்காரோ, அவர் அனுப்பிச்ச தேதியிலிருந்து அடுத்த 30 நாளைக்குள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணலாம். இன்னொன்னு அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பா இந்த மாதிரி நேர்ல வர சொல்றாரு. இந்த மாதிரி டைம்லயும் வந்துட்டு நம்ம அவர் என்னைக்கு பதில் அனுப்பிச்சிருக்காரோ, அந்த பதில் அனுப்பிச்ச தேதியில இருந்து 30 நாளைக்குள்ள, அடுத்த 30 நாளைக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்துட்டு பண்ணணும். இந்த மாதிரி 2 விதமா நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. ஒண்ணு உங்களுக்கு பதிலே வரல அப்படின்னா வந்துட்டு 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 30 நாள் வரைக்கும் பதில் வரல அப்படின்னா, அடுத்த 30 நாளைக்குள்ள ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணுங்க. 2வது பதில் பொதுத் தகவல் அலுவலர் எனக்கு பதில் குடுத்துட்டாரு. ஆனா குடுத்த தகவல் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படின்ற பொழுது வந்துட்டு, அவர் என்னைக்கு பதில் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரோ, அன்னையில இருந்து 30 நாளைக்குள்ள மேல்முறையீடு வந்துட்டு நீங்க பண்ணலாம். இப்போ இதான் நம்ம போன வீடியோல இதுதான் சாம்பிளுக்கு நம்ம வச்சிருந்தோம். மாதிரி மனுன்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம வச்சிருந்தோம். ஒரு தகவல் கேட்டு எப்படி மனு அனுப்பணும் அப்படின்றதுக்கு நம்ம இதை தான் வச்சிருந்தோம். இப்போ இங்க பாருங்க மேல வந்துட்டு நம்ம ஹெட்டிங் போட்டிருக்கோம். இந்த ஹெட்டிங்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் அனுப்பப்படுகிறதுன்னு போட்டிருக்கோம். அப்போ மேல்முறையீடு பண்ணும் பொழுது நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஹெட்டிங்கை வந்து நம்ம மாத்தணும். அதே மாதிரி ஃப்ரம் அட்ரஸ், அனுப்புனர் அட்ரஸ், அப்புறம் பெறுநர் அட்ரஸ். மேல்முறையீடு பண்ணும்போது இந்த பெறுநர் அட்ரஸ்ல எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான். இந்த பொது தகவல் அலுவலர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துட்டு உயர்திரு முதல் மேல்முறையீட்டு அலுவலர் அவர்கள், அவ்வளவுதான். மீதி எல்லாமே அதே தான். தகவல் அறியும் 2005 வட்டார வளர்ச்சி அலுவலகம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியம், எந்த வட்டமோ அந்த வட்டம், எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம். அது எல்லாமே வந்து எப்படிதான் சேஞ்ச் ஆகாது. இதை ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம மாத்துவோம். ஏன்னா பொது தகவல் அலுவலரும் அதே ஆபீஸ்ல தான் இருப்பாரு. முதல் மேல்முறையீட்டு அலுவலரும் அதே ஆபீஸ்ல தான் இருக்க போறாரு. 2வது இங்க சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட் சொல்ல போறோம். என்ன பொருள் அதை சொல்ல போறோம். ஸோ இது இந்த மனுவை நீங்க பாத்துக்கோங்க. இது நம்ம வந்துட்டு ஆர்டிஐல வந்துட்டு ஒரு தகவல் கேட்டு அனுப்பிச்சிருக்க மனு. இப்போ இதையே வந்துட்டு முதல் மேல்முறையீடு பண்ணும்போது நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, இது முதல் மேல்முறையீடு மாதிரி மனு. ஹெட்டிங்ல நீங்க என்ன போடணும் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(1) கீழ் முதல் மேல்முறையீடு. ஹெட்டிங்ல இதை போட்டுறணும். இது ஆஸ் யூசுவல் ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவஞ்சல். இதை நீங்க வழக்கமா நம்ம போடுறதுதான். அனுப்புனர் அட்ரஸ்ல சேம் அதே உங்களோட அட்ரஸ் தான். பெறுநர் அட்ரஸ்ல உயர்திரு மேல்முறையீட்டு அலுவலர் அவர்கள், இதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். பொது தகவல் அலுவலருக்கு பதிலா இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். மீதி எல்லாமே வந்து சேம் அதே தான். எங்க பொருள்ல நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 19(1) கீழ் முதல் மேல்முறையீடு. இது வந்துட்டு முதல் மேல்முறையீடு அப்படின்றத மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த அப்பீல் இந்த மேல்முறையீட்டு அலுவலர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட நம்ம ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுக்கணும். உங்களோட ஆபீஸ்க்கு தங்கள் நிர்வாக எல்லைக்கு உட்பட்ட அச்சிரப்பாக்கம் கிராமத்தின் 2020-2021 நிதி ஆண்டிற்கான வரவு செலவு அறிக்கை நகல்கள் மற்றும் சிலவற்றின் நகல்கள் வேண்டி 2/6/2021 அன்று தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 6(1) கீழ் நான் அனுப்பிய தகவல் மனுவின் நகல். மொத்தம் 2 பக்கங்கள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த இடத்துல, இவர் மேல்முறையீட்டு அலுவலர். இவர் என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் ஏற்கனவே உங்களோட ஆபீஸ்க்கு இந்த உங்களோட நிர்வாக எல்லைக்கு உட்பட்ட அச்சிரப்பாக்கம் கிராமத்தினுடைய வரவு செலவு கணக்கு கேட்டு பிரிவு 6(1) கீழ் வந்துட்டு ஒரு தகவல் மனு அனுப்பிச்சிருக்கேன். அதோட மொத்த பக்கம் 2 பக்கம். ஸோ இதையும் மென்ஷன் பண்ணிருங்க. மொத்த பக்கம் 2 பக்கம். அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நீங்க ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா மனு, அதை அவரு பாப்பாரு. ஸோ அந்த மனுவை வந்துட்டு இதோட நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். முதல் மேல்முறையீடு பண்ணும் பொழுது நம்ம ஏற்கனவே தகவல் கேட்டு அனுப்பணும் பாத்தீங்களா மனு, அதனுடைய நகலையும் நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அப்ப அந்த மனுவை வந்துட்டு அவர் பார்ப்பாரு. என்னென்ன நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். அதனால அவர் வந்துட்டு அந்த மனுவை பார்த்துருவாரு. இப்போ இங்க நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, 2 விஷயம் முக்கியமா சொல்லணும். ஒண்ணு, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நம்ம எந்த டேட்ல மனு அனுப்பணுமோ அந்த டேட் வந்துட்டு இங்க போகணும்.
2வது அந்த மனுவை பொதுத்தகவல் அலுவலர் என்னைக்கு வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காரோ அந்த டேட்டை நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இங்க நம்ம சொல்லியிருக்கோம். நான் தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்துட்டு நான் அனுப்பிய தகவல் மனுவின் தேதி 2/6/2021. தங்கள் அலுவலக பொது தகவல் அலுவலருக்கு நான் அனுப்பிய தகவல் மனு கிடைக்கப்பெற்ற தேதி 5/6/2021. அப்ப நான் 2ஆம் தேதி அனுப்பிச்சிருக்கேன். 5ஆம் தேதி அவர் கைக்கு மனு கிடைச்சிச்சு. அப்பனா அடுத்த 5/7க்குள்ள வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவர் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சொல்லிடுங்க. நீங்க என்னைக்கு மனு அனுப்பிச்சீங்கன்றது சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் என்னைக்கு வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு அந்த மனுவை அப்படின்றதையும் நீங்க சொல்லிடணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, என்ன ரீசனுக்காக இந்த மேல்முறையீடு நம்ம பண்றோம் அத ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மேல்முறையீட்டுல நம்ம என்ன பரிகாரம் வேண்டுறோம், அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம், என்ன பரிகாரம் வேண்டுறோம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். இங்க நம்ம ஒரு ஹெட்டிங் வந்துட்டு போட்டிருக்கோம். இப்படிதான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஒரு ஃபார்மட்காக நம்ம போட்டிருக்கோம். மனுதாரர் ஆகிய நான் முதல் மேல்முறையீட்டில் கோரும் பரிகாரம் என்னவென்றால், ஒண்ணு ஏன் இந்த மேல்முறையீடு அப்படின்றத சொல்லணும். 2வது இந்த மேல்முறையீட்டு மூலமா நான் என்ன பரிகாரம் கேட்கிறேன் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லணும். இங்க நம்ம சொல்லியிருக்கோம். பிரிவு 7(1)ன் கீழ் 30 நாட்களுக்குள் நான் கோரிய நகல்கள் மற்றும் தகவல்கள் வழங்காததால் பிரிவு 7(6)ன் கீழ் கட்டணமின்றி இலவசமாக எனக்கு வழங்கிட வேண்டுகிறேன். இங்க காரணம் சொல்லியிருக்கோம். இந்த மேல்முறையீடு ஏன் அப்படின்னா, பிரிவு 7(1)ன் கீழ் 30 நாளைக்குள்ள உங்களோட பொதுத்தகவல் அலுவலர் பதில் வழங்கல, அதனாலதான் இந்த மேல்முறையீடு அப்படின்னு சொல்லியிருக்கு. 2வது அதனால பிரிவு 7(6)ன் கீழ் கட்டணமின்றி இலவசமாக எனக்கு வழங்கிட கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்னா, அதோட விடாம இதுக்கப்புறம் வந்துட்டு மாண்புமிகு சமூகம் தக்கதென கருதும் இன்ன பிற நடவடிக்கைகள். அதாவது பொதுத்தகவல் அலுவலர் கரெக்டான டேட்டுக்குள்ள வந்துட்டு பதில் கொடுக்கல, பதில் கொடுக்காததுக்கு அவர் மீது நீங்க வேற என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த நடவடிக்கையை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2வது அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த பொதுத்தகவல் அலுவலர் மீது பிரிவு 20(1)ன் படி அபராதமும் பிரிவு 20(2)ன் படி துறை சார்ந்த நடவடிக்கைக்கும் பரிந்துரைக்க சொல்றோம். யாருக்கு பரிந்துரைக்க சொல்றோம் அப்படின்னா, ஆணையத்துக்கு வந்து நீங்க பரிந்துரைங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நீங்க சொல்லணும்னா சொல்லிக்கலாம், சொல்ல வேண்டாம்னா விட்டுறலாம். பட் இந்த விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கும். எதுக்காக நம்ம வந்து மேல்முறையீடு பண்றோம், அந்த மேல்முறையீட்டுல நம்ம என்ன பரிகாரம் பண்றோம் அப்படின்றத சொல்லலாம். ஃபைனலா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். நீங்க இந்த மாதிரி வந்துட்டு தகவல் வாங்கி தரல அப்படின்னா, தவறும் பட்சத்தில் பிரிவு 19(3)ன் கீழ் 2வது மேல்முறையீடு, அதாவது நான் ஆணையத்துக்கு நான் போய் நிவாரணம் பெற வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்படுவதாக உணர்கிறேன் அப்படின்றத நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டோம். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, நம்ம தகவல் கொடுக்கல அப்படின்னா இவங்க கண்டிப்பா வந்துட்டு ஆணையத்துக்கு போவாங்க அப்படின்றத நம்ம அவங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை மட்டும் சொல்லி நீங்க மேல்முறையீடு பண்ண முடியும். இந்த மேல்முறையீடு பண்ணும் பொழுது நீங்க என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க என்ன இணைக்கணும் அப்படின்னா, நீங்க தகவல் கேட்டு ஒரு மனு அனுப்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மனுவினுடைய நகல் கண்டிப்பா இந்த மேல்முறையீட்டோட இணைக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது அந்த பதிவு தபாலினுடைய ரசீது, நீங்க மனு அனுப்பிச்சினுடைய போஸ்ட் காப்பியினுடைய ரசீது இருக்கும் பாத்தீங்களா, போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்த ரசீது, அந்த ரசீதினுடைய ஜெராக்ஸ் இணைச்சிருங்க. ஏடி கார்டு இருந்துச்சுன்னா ஏடி கார்டு வந்துட்டு இணைச்சிருங்க. இன்கேஸ் ஏடி கார்டு இல்லை அப்படின்னா அதை ட்ராக் பண்ணி ட்ராக்கிங் ரிப்போர்ட் வந்துட்டு நீங்க கொடுக்கலாம். பட் இது கம்பல்சரி கிடையாது. ஏன்னா நீங்க ரசீது கொடுத்துட்டீங்கனாலே வந்துட்டு போதுமானது தான். அப்போ அந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட் வந்து தேவையில்லை. பட் நாம வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்கோம் எதுக்காக அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு இது ரிசீவ் பண்ணது லேட் ஆச்சு அப்படின்ற ஏதாவது ரீசன் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால நம்ம ட்ராக் பண்ணி அந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட்டையும் சேர்த்து வந்துட்டு ஏடி கார்டு வரல அப்படின்றதுனால ட்ராக்கிங் ரிப்போர்ட்டையும் சேர்த்து வந்துட்டு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இத்தனாம் தேதி அவங்க ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்றத அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இந்த அனெக்ஸை மட்டும் நீங்க வந்துட்டு மறந்துடக்கூடாது. எதாவது இணைக்கணுமோ அதெல்லாம் ப்ராப்பரா வந்துட்டு இணைச்சிடணும். இதெல்லாம் இணைச்சு நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேல்முறையீட்டு அலுவலர் பொதுத்தகவல் அலுவலருக்கு ஒரு ஆர்டர் போடலாம். இந்த மாதிரி உங்களுடைய தகவல் வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடலாம். இல்லை அவர்கிட்ட இருந்து தகவலை கேட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு செய்யலாம். இப்ப இதுக்கு கட்டணமா அப்படின்னா வந்துட்டு நீங்க தகவல் கேட்கும் போது மட்டும்தான் நீங்க 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்ட போறீங்க. முதல் மேல்முறையீடு பண்ணும்போது நீங்க எந்த ஒரு கட்டணமும் கட்ட தேவையில்லை. இங்கேயே நம்ம வந்துட்டு எந்த ஒரு கட்டணமும் கட்டின மாதிரியே காமிக்கல. இந்த மனுவில் பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு கட்டணம் ஸ்டாம்ப் ஓட்டின மாதிரி
கொடுக்கவே கிடையாது. ஸோ முதல் மேல்முறை நீங்க பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டாம்பும் ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ முதல் மேல்முறை பண்ணும்போது நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு, மேல்முறையீடு பண்ணும் பொழுது நீங்க 5 கேள்வி கேட்டிருக்கீங்க. அவருக்கு 4க்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு. மீதி 1க்கு தான் ஆன்சர் பண்ணல அப்படின்னா, நீங்க ஏற்கனவே மனுவுல என்ன கேட்டிருக்கீங்களோ, அது சம்பந்தமானதுக்கு மட்டும் தான் மேல்முறையீடு பண்ணணும். நீங்க கேட்காத ஒரு கேள்விய வந்துட்டு முதல் மேல்முறையீட்டுல, இது எனக்கு இதுக்கு பதில் குடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க முதல் மேல்முறையீட்டுல பண்ண முடியாது. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அனுப்பிய மனுவுல உங்களுக்கு எதுக்கு பதில் வரலையோ, அதுக்கு உட்பட்ட விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மேல்முறையீடு பண்ண முடியும். தகவல் அறியும் சட்டத்தின் மனுவுல நீங்க அனுப்பிச்ச மனுவுல இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க மேல்முறையீடு பண்ண முடியாது. அடுத்து நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா வந்துட்டு, சட்டப்பிரிவு வந்துட்டு கவனிக்கணும். பெறுநரோட முகவரி வந்துட்டு பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு அப்படின்றத நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு, மேல டைட்டில்ல குடுப்பீங்கல்ல, 6(1) கீழ்ன்னு வந்துட்டு மனு போடும்போது குடுப்பீங்க. 19(1) கீழ் மேல்முறையீடு. அந்த 19(1)ன்றத மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கோங்க. பெறுநரோட முகவரி கரெக்ட்டா எழுதியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே ஆபீஸ் தான். பொதுத் தகவல் அலுவலருக்கு பதிலா முதல் மேல்முறையீட்டு அலுவலர். அது கரெக்ட்டா போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாரி பார்வை, என்னோட மனுவ பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. இணைப்பு, இணைப்புல வந்துட்டு நீங்க கேள்வி கேட்டு அனுப்பிச்சு அந்த மனுவை இணைச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ரெஜிஸ்டர் போஸ்டினுடைய ரிசிப்ட் அனுப்பிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இல்ல ஏடி கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏடி கார்டுலாம் வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு, மேல்முறையீடு என்ன காரணத்துக்காக மேல்முறையீடு பண்றோம்? முழுமையான தகவல் இல்லைன்றனால மேல்முறையீடு பண்றோமா? இல்ல வந்துட்டு 30 நாளைக்குள்ள எனக்கு பதில் வழங்காததுனால மேல்முறையீடு பண்றோமா? இல்ல நான் கேட்டது ஒரு வடிவில கேட்டிருக்கேன். அவர் குடுத்தது வந்து ஒரு வடிவில குடுத்திருக்காரு அப்படின்றதுனால நம்ம மேல்முறையீடு பண்றோமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, இந்த மேல்முறையீட்டுல நம்ம என்ன பரிகாரம் கேட்கிறோம்? இந்த மேல்முறையீட்டின் மூலமா நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிஐ மனு நம்ம அனுப்பிச்ச டேட்டும், அத வந்துட்டு பொதுத் தகவல் அலுவலர் பெற்றுக்கொண்ட டேட்டையும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு மென்ஷன் பண்ணிருங்க. இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. தகவல் கேட்கும்போது தான் 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்ட போறீங்க. மேல்முறையீடு பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்க மேல்முறையீடு பண்ணிட்டீங்க. முதல் மேல்முறையீடு பண்ணிட்டீங்க. முதல் மேல்முறையீடு பண்ணதுக்கு அப்புறமும் பொதுத் தகவல் அலுவலர்கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வரல அப்படின்னா, நீங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2வது மேல்முறையீடு வந்துட்டு யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, ஆணையத்துக்கு வந்து பண்ணணும். ஸ்டேட் சம்பந்தமான ஒரு தகவல் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டினுடைய தகவல் ஆணையத்துக்கு 2வது மேல்முறையீடு வந்துட்டு பண்ணணும். சென்ட்ரல் சம்பந்தமானது, மத்திய அரசாங்கம் சம்பந்தமான ஒரு தகவல் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அப்போ சென்ட்ரல் சம்பந்தமான ஆணையத்துக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், மத்திய தகவல் ஆணையத்துக்கு நீங்க 2வது மேல்முறையீடு வந்துட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா. ஏன் 2ஆம் மேல்முறையீடு? யாருக்கு அனுப்ப வேண்டும்? இப்ப இங்க அனுப்பும்போது நம்ம சொன்ன அதே விஷயம் தான். இங்க அனுப்பும்போது நீங்க யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேட்ல வந்துட்டு இருக்கும். அப்ப அந்தந்த ஸ்டேட்டினுடைய தகவல் ஆணையத்தினுடைய அட்ரஸ் என்னன்னு பார்த்து நீங்க அதுக்கு அனுப்பணும். நீங்க கேட்டிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய தகவல் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய தகவல் ஆணையம் அட்ரஸ் என்ன அப்படின்றத பார்த்து அங்க நீங்க அனுப்பணும். ஸோ இது எத்தனை நாளைக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் 90 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் 90 டேஸ் அப்படின்னா, நீங்க தகவல் மனு போட்டதுல இருந்து 90 டேஸ்க்குள்ள இந்த 2ஆம் மேல்முறையீடு வரைக்கும் வந்துட்டு ஓவரால் ப்ராசஸ் எல்லாமே 90 டேஸ்க்குள்ள பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்க 90 டேஸ்க்குள்ள வந்துட்டு பண்ணிருங்க. இதுக்கப்புறம் தகவல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விசாரணை வைப்பாங்க. உங்களுக்கும் எந்த அலுவலகத்துக்கு மனு அனுப்பிச்சிருக்கீங்களோ, அவங்களையும் கூப்பிட்டு விசாரணை வைப்பாங்க. விசாரிச்சுட்டு கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன பரிகாரம் கேட்குறீங்களோ, அந்த பரிகாரத்த வந்துட்டு உங்களுக்கு குடுப்பாங்க. 2வது மேல்முறையீட்டுல நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சேம் அதே தான். தகவல் மனுவுல என்ன கேட்டீங்களோ, அதுக்கு தான் வந்துட்டு நீங்க மேல்முறையீடு பண்ண முடியும். சட்டப்பிரிவ பார்த்துக்கோங்க, பெறுநர் முகவரி பார்த்துக்கோங்க, பார்வை, இணைப்பு. இங்க இணைப்புல நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ அனுப்பிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மனு அதையும் நீங்க அனுப்பணும். முதல் மேல்முறையீடு பண்ணும்போது ஒரு மனு அனுப்பிச்சீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மனுவையும் நீங்க அட்டாச் பண்ணணும். 2த்தினுடைய ரிசிப்ட், போஸ்டல் ரிசிப்ட் இருக்குல்ல, அது அந்த 2த்தினுடைய ஆர்டிஐ மனுவினுடைய ரிசிப்டையும் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் அப்பீலினுடைய மனுவையும் அதனுடைய ரிசிப்டையும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது மட்டும் இல்லாம அதோட டேட்டும் வந்துட்டு குடுக்கணும். ஆர்டிஐ மனு நீங்க என்னைக்கு போட்டீங்க,
அதை என்னைக்கு வந்துட்டு பொதுத்தல் அலுவலர் ரிசீவ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி முதல் மேல்முறையீடு நீங்க என்னைக்கு பண்ணீங்க, அதை என்னைக்கு வந்துட்டு முதல் மேல்முறையீட்டு அலுவலர் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த 2வது மேல்முறையீட்டுல நீங்க சொல்லணும். இதுக்கும் வந்துட்டு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ இவ்வளோதாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தகவல் ஆணையம் ஒரு ஒரு டேட்ல வந்துட்டு உங்களுக்கு விசாரணை வைப்பாங்க. உங்களுக்கும் விசாரணை வைப்பாங்க. பொதுத் தகவல் அலுவலர் மற்றும் முதல் மேல்முறையீட்டு அலுவலருக்கும் விசாரணை வைப்பாங்க. விசாரணையின் அடிப்படையில நீங்க கேட்டது வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயமா தான் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்குரிய தகவல வந்துட்டு பொதுத் தகவல் அலுவலர்கிட்ட இருந்து வாங்கி குடுக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற என்ன கேட்கிறீங்களோ, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃபைன் போட சொல்றீங்க அப்படின்னா, ஃபைனும் வந்துட்டு போடுவாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 250 வீதம். பொதுத் தகவல் அலுவலருக்கு அதிகபட்சமா 25,000 வரைக்கும் ஃபைன் பண்ணுவாங்க. இது போக வந்துட்டு உங்களுக்கு இந்த தகவல் குடுக்காததுனால ஏதாவது இழப்பீடு இருந்துச்சு அப்படின்னா, அந்த இழப்பீடையும் நீங்க ஆணையத்திட்ட கேட்டு வாங்க முடியும். ஸோ அதையும் வந்துட்டு ஆணையம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இத நீங்க பார்த்து இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஆர்டிஐ மனு போடுறீங்க அப்படின்னா, போட்டு உங்களுக்கு 30 நாளைக்குள்ள பதில் வரல, இல்ல ஏதாவது ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க அதோட அப்படியே விட்டுறாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்க போனீங்கன்னா, மேக்ஸிமம் 90% நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பா பண்ணுங்க. வேற ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.